நீங்க யாரு என்னன்னு எதுவும் எனக்கு தெரியாது. லட்சு இவ மாலு. மாலு லட்சு இப்ப தெரிஞ்சிருச்சுல. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடியே இதுதான். எனக்கு ஓவரா புகழ்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயோ, தலை மூத்தவங்கள எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தலைக்கு முத்தணும். யார் இந்த பாரு? அது அவரோட வைஃப், உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். லுக். ஐயோ, உங்ககிட்ட துப்பாக்கியெல்லாம் இருக்கா? அப்புறம் மிலிட்டரிக்காரன்ட்ட துப்பாக்கி இல்லாம லத்தியா இருக்கும். லத்தி. கண்டுபிடிச்சிட்டேன். மிஷன் ஸ்டார்டட். நேத்து நைட்டு தான் இந்த விஷயம் நடந்தது ஜெனரல். உன்னோட அடுத்த பிளான் என்ன? பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் இட். எக்ஸ்பிளைன் இட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 1 minute ஜெனரல். ஐ ஹேவ் a OCD. ஜெனரல், எனக்கு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணலன்னா மூச்சு திணற மாதிரி இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஏதோ பட்டிக்காட்டுல இருந்து வந்த 2 பொண்ணுங்க வீட்ல இருக்காங்க. அவங்கள நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஜெனரல். சோ நம்ம டீம்ல அவங்கள இன்க்ளூட் பண்றது தான் என்னோட பிளான். நீ யார வேணா இன்க்ளூட் பண்ணிக்க, ஆனா இது எப்ப நடக்கும்? அது அடுத்த மண்டே, இல்லனா அதுக்கு அடுத்த மண்டே, அதுவும் இல்லனா அதுக்கப்புறம் வர அடுத்த மண்டேல ஓ மண்டையை நான் உடைச்சிடுவேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நல்லா நல்லா புரிஞ்சுது. ஏய், வரவே காடு. ஜெனரல் 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 மீட்டிங்கை விட்டுட்டு போயிட்டாரே, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு புரியலையே. ஏண்டி, இதுக்குள்ள டீ போடுறதுக்கான பொருள் எதுவுமே இல்லையே. அதோ அங்க பாரு, சர்க்கரையும் டீ தூளும் இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பிளாக் டீ போட்டு குடிக்கலாம். பிளாக் டீ போடுறதுக்கான பொருள் எல்லாமே இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட இருந்த பணம் எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? லட்சு, நானும் அததான் கேட்கணும்னு நினைச்சேன். இனிமே என்ன பண்றது? அத நீ தானே சொல்லணும். நான் என்ன சொல்றது? நீ தானே வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்ன. இல்லையே. இல்லையா? இல்ல. கடவுளே, இனிமே நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? இங்க பாரு, சும்மா விளையாடிட்டு இருக்காத நீ. அட கடவுளே. என்னடி கடவுளே, அப்புறம் எதுக்காகடி என்ன வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்த நீ? வீட்டை விட்டு கூட்டிட்டு வர நீ என்ன என்னோட காதலியா? காதலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஆனா நீ தானே சொன்ன நம்ம வெளியில போனா சுதந்திரம் கிடைக்கும், ஜாலியா வாழலாம்னு. ஆனா இப்ப எப்படி சொல்ற? இப்ப இங்க சுதந்திரத்துக்கு என்ன குறை? எந்த மாடல் ட்ரெஸ் வேணாலும் போடலாம்ல. யார் நம்மள கேட்க போறா? ஏண்டி, அப்ப சுத்தமா உன்கிட்ட எந்த பிளானுமே இல்லையா? பிளானே இல்லாம தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? பிளான் ராக இருக்காம வாய் திறந்து பேசுடி. எந்த பிளானும் இல்ல. இத சொல்லவா இவ்வளவு நேரம் யோசிச்ச? சரி, நீ எதுக்கு இப்ப கத்துற? நீ பிளான் இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் வீட்டை விட்டு வெளிய வந்த உடனே. நீ ஒண்ணு பண்ணு, திரும்பவும் வீட்டுக்கே போ. அப்புறம் அவங்க சொல்ற எவனையாவது கட்டிக்கிட்டு அவன் குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழு. எனக்கு தனிப்பட்ட கனவு இருக்கு, நான் அந்த கனவு பின்னாடி போறேன். என்னடி? குட் மார்னிங். நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? அப்ப இத்தனை நாளா எங்க அதை மறந்து வச்சிருந்தீங்க? அப்படி இல்ல, நான் சொந்தமா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றேன்.
அப்படியா? கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். Congrats. என்ன மருந்து? இறந்தவங்கள மறுபடியும் உயிரோட வர வைக்கிற மருந்து. ஆ, நான் கருப்பாம்பூச்சி வச்சு டெஸ்ட் பண்ணேன். சக்சஸ் ஆயிடுச்சு. கருப்பாம்பூச்சிக்கு உயிர் வந்துடுச்சு. என்ன? கருப்பாம்பூச்சிக்கு உயிர் வந்துடுச்சு. எனக்கு ஒரு மனுஷனோட டெட் பாடி வேணும். அது இன்னைக்கே இப்பவே வேணும். போய் எடுத்துட்டு வாங்க. என்ன? என்னோட மருந்த டெஸ்ட் பண்ண ஒரு டெட் பாடி வேணும். போய் எடுத்துட்டு வாங்க. நாங்க எங்க போய் எடுத்துட்டு வரது? எங்கயாவது போய் எடுத்துட்டு வாங்க. அதுல எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு செத்த டெட் பாடி வேணும். நீங்க அதை எடுத்துட்டு வரலனா நீங்க 2 பேரும் பொட்டி படிக்க தூக்கிட்டு வெளியில போயிடணும். யூ காட் இட்? இது இவரோட காமெடி. தல்ல. இவருக்கு டீ போட்டு கொடுப்போம். வாங்க டீ குடிங்க. வாங்க வாங்க. நான் காமெடி சொல்றதும் இல்ல, எந்த காமெடிக்கும் நான் சிரிக்கிறதும் இல்ல. ஐயோ, சிரிக்கிறது இல்லையா? சிரிச்சா ஆயுள் கூடன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எந்த முட்டாள் உங்களுக்கு இப்படி சொன்னது? என்னோட தாத்தா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தப்ப என் ஃப்ரெண்டும் இதே தான் சொன்னான். சிரிச்சா ஆயுஸ் கூடுன்னு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா என் தாத்தாவுக்கு நான் கிச்சு கிச்சு மூட்டினேன். என் தாத்தாவை கிச்சு கிச்சு மூட்டி மூட்டி சிரிச்சு சிரிச்சு செத்து போயிட்டாரு. அவர் ஆயுள் நீடிக்கல. இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் என்கிட்ட இனிமேல் பேசக்கூடாது. போ 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 போய் பாடி எடுத்துட்டு வா. பாடி எடுத்துட்டு வரலனா 2 பேர் பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிடணும். புரிஞ்சுதா? டெட் பாடி முக்கியம். இன்னைக்கே வேணும். சீக்கிரமா டெட் பாடி எடுத்துட்டு வாங்க. மாலு, இன்னைக்கு ஏப்ரல் 1 அதெல்லாம் இல்லடி. நான் வந்ததுல இருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி இல்ல இவரு. அவர் பேசுறதுலயும் அவர் நடந்துக்கிறதுலயும் நிறைய மாற்றம் எனக்கு தெரியுது. ஒருவேளை அவரு மிலிட்டரி மேனா இருந்ததாலயா இருக்குமோ? என்ன சொல்ற? எனக்கு தெரியல. இந்த குடி. கடவுளே. என்னடி ஆச்சு? அது பயங்கரமா உப்பு கரிக்குது. இந்த பிளாக் டீ. உப்பா? இங்க பாருதுல சக்கரைன்னு எழுதி இருக்கு, அதான் போட்டேன். இங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டு போக தானே இங்க வந்தேன். என்ன? இங்க உப்புன்னு போட்டிருக்க பாட்டில்ல சக்கரையும் சக்கரன் போட்டிருக்க பாட்டில்ல உப்பும் தான் இருக்கும். எதுக்கு அப்படி? எறும்ப ஏமாத்ததான். ஆ, இல்லனா அதுங்க வந்து எல்லா சக்கரையும் தூக்கிட்டு போயிடும். என்னோட இடத்துல வந்து யாராவது ஏதாவது திருடுனாங்கன்னா எனக்கு பிடிக்காது. கோ 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 போய் டெட் பாடி எடுத்துட்டு வா. கோ 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 கோ. மறந்துடாதீங்க, இன்னைக்கே வேணும். புரிஞ்சுதா? இல்லனா கிளம்ப வேண்டியதுதான். கோ கோ கோ. காட் இட்? டி, இப்ப என்ன சொல்ற? ஆ. இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரீடமே போச்சு. எவ்வளவு நல்ல வைபா இருந்துச்சு என் ரித்து? ரூம்ல. எஸ். ரித்து, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவியா ரித்து? சாரி. ஐயோ, ஐயோ, நீங்க எதுக்காக எங்க கிட்ட சாரி கேக்குறீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணலையே. அதனால சாரி எல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, சாரினா முடியாதுன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. இனிமே உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஐயோ, எங்க செல்ல ரித்து, அப்படியெல்லாம் நீ சொல்லாத. நீ பாரு, இவ்ளோ பெரிய சிட்டில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான். அதனால தானே உன்கிட்ட வந்து சின்ன சின்ன உதவியை கேக்குறோம். அது மட்டும் இல்ல, நாங்க எங்க போறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தப்போ நீங்க தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க ரீத்து. அதனால ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். எவ்வளவு டிராமாட்டிக் டயலாக் பேசுறீங்க. 2 ஐயோ, பேரும் ரித்து, வந்துட்டீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருக்கால லட்சு, இவங்க அப்பாக்கு பைத்தியம். ஆ, என்னடி? ஆ, ஆமா, ஆமா, பைத்தியம். என்னோட அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு வயித்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துதான் இவங்க அப்பாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இனிமே நாங்க எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துதான் அவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். அதனாலதான் ஏதாவது உதவி பண்ணு. இதெல்லாம் நினைக்கும் போதே எங்களுக்கு அழுக வரும். அழுடி. பாத்தியா பாத்தியா, அப்படி அழாதடி. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களுக்கு இப்ப என்ன ஹெல்ப் பண்ணணும்? இங்க பப்பன் இருக்காருல்ல, அவர் ஒரு டெட் பாடியை கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்றாரு. இப்போ நாங்க டெட் பாடிக்கு எங்க போறது? மார்க்கெட்ல போய் மீன் வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி டெட் பாடியை போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. எங்களால முடியாதுன்னு சொல்லணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா எங்க வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுவாரு. சொன்னாரு. சொன்னாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது மெடிக்கல் காலேஜ் போங்க.
அங்க தேவையில்லாத டெட் பாடிஸ் இருக்கும். நீங்க அவங்க சொந்தக்காரவங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அத வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ஐயையே. ஐயோ எங்களால அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண முடியாது. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க. அதனால நீங்க தான் எப்படியாவது இத பண்ணி கொடுக்கணும் ப்ளீஸ். அப்ப நீங்க சொல்ல வர்றது நான் நல்ல குடும்பத்துல பிறக்கலன்னு. இல்ல இல்ல அந்த What the மாதிரி hell are you thinking, guys? ஆ, ஆ, அது வந்து நான் இல்ல, இவதான் சொன்னா. we no think you think and do for us. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. You know, I'm a well-being girl with academic excellency. Okay? Out, get out. புரியலையா? வெளியில போங்கன்னு சொன்னேன். இவ அப்பாவோட பைத்தியம். அப்பாவோட பைத்தியம், வெளியில போங்க. ஏய், வாடி போலாம். என்னடி எது ஆமா சொன்னாலும் போல. போலறாங்க. ஏண்டி அவ எவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல அப்படியே பேசிட்டு இருந்தால. அப்படியே கடுகு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட்டு பட்டுன்னு. ஐ நோ லைக். இங்க பாரு, நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிரலாமா? ஆஹா காசு 6000 ரூபாய் எண்ணி கொடுத்திருக்கோம். அதுல என் ஷேர் தான் அதிகம். நான் என் அப்பா பாக்கெட்ல இருந்து கஷ்டப்பட்டு திருடினது. உன்னோட ஷேர் வேணும்னு இங்க சொல்லு. பாரு, இந்த ஷேரை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. உன்னை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாலே என்ன சொல்லணும்? ஏண்டி அவர் திரும்பவும் பாடி கேட்டா நம்ம என்னடி சொல்லுறது? நம்ம அவரையே கொலை பண்ணி அவர்கிட்ட கொடுத்தா என்ன? ஐயோ வராருடி. பாடி 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 எங்க? பாடி நாய் மாதிரி உங்களை கொலைக்க சொல்லல. பாடி பாடி எங்க? பாடி பாடி இன்னைக்கு கிடைக்குமா இல்ல நாளை கிடைக்குமா? இன்னைக்கா இல்ல நாளைக்கா? நாங்க கிளம்பிட்டோம். பாடி இப்ப எடுத்துட்டு வரோம். அப்படியா? அப்ப சீக்கிரம். இங்க பாருங்க, ஒரு மிஷன் கொடுத்தா அது சீக்கிரமா பண்ணி முடிக்கணும். அதுதான் ஒரு மிலிட்டரி மேனுக்கு தேவை. கோ 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 போ 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 போ. ஓ பாரு பாரு பாரு. ஆ ஆ என்ன ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க? நாங்க ஓடி பிடிச்சல ஒண்ணு விளையாடல. பாப்பன் தான் எங்களை போக சொன்னாரு. எதுக்கு? அவருக்கு ஒரு டெட் பாடி வேணுமா? அதை எடுத்துட்டு வர சொல்லி எங்களை விரட்டுறாரு. இந்த நேரத்துல நாங்க எங்க போய் வாங்குறது டெட் பாடிய? அது மட்டும் இல்ல, டெட் பாடி கொண்டு வந்து குடுக்கலன்னா எங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. இதுதான் விஷயமா? இதுக்கு போயா நீங்க? இங்க பாருங்க, இந்த பப்பனெல்லாம் டீல் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த விதத்துல டீல் பண்ணா ப்ராப்ளம் சால்வ். அப்படியா? அத நான் பாத்துக்கிறேன். ஆ, சரிதானே? அப்புறம் நீங்க வெளியில எங்கேயும் போலையா? ரொம்ப நாள் ஆச்சுல இங்க வந்து. போணும். அது போணுமா? அப்ப வாங்க போகணும். நாம வெளியில எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். எங்க போறோம்? யா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த Dress, இந்த காஸ்டியூம்லாம் ரொம்ப கிராமத்து லுக்ல இருக்கு. அதான். ஐயோ, உண்மையை சொல்லணும்னா நாங்க பயங்கர மாடல் கேர்ள்ஸ். ஆனா திடீர்னு ஊர்ல இருந்து வந்ததால எதையும் எடுத்துட்டு வர முடியல. சீரியஸ்லி? ஆ, அதனால தானா? பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான Dress நான் கொடுக்குறேன். நிஜமாவா? அப்படியா? சரியா, அப்ப அந்த Dress கொஞ்சம் கழட்டுங்களேன். இப்ப வா, இதையா? இல்ல, மேல போய் கழட்டினா கழட்டு போதும். வா. ஓ, மேல போய் அப்போ தந்தா மேல போதும். போய் கட்டினா போதும்ல? உங்க ரெண்டு பேரோட ஸ்டைலையும் மாத்தி இந்த சிட்டி பூரா நான் சுத்தி காமிப்பேன். I'll show you, okay? டீலா டீலா டீலா. Yes. நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். வரேன். பாத்தியாடி, அவ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கான்னு. நிஜமாடி, அவளை விட இவ ரொம்ப நல்லவளா இருக்காளே. ஆமா. ஆமா. ஏண்டி, இங்க பாரு, நம்ம விஷயம் எல்லாம் நடக்கணும்னா நம்ம இவ கூட க்ளோஸா இருந்துதான் ஆகணும். ஓகே? அப்படின்னா நம்ம இவ கூட நல்லா க்ளோஸ் ஆயிடலாம். வா போலாம், உள்ள போலாம், வா சீக்கிரம் வா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. மாலு, இது லென்த் இல்ல, இதுக்கு கீழ பேண்ட் வருமா? இல்ல, எதையாவது போட்டுக்கலாம். இங்க பாரு, இது கை இது கூட இல்ல. மெலிசா வேற இருக்கு. எப்படி போடுறது? அத வேணா நாம அவங்க கிட்டயே கேட்கலாமா? இங்க பாரு, இதுல கை கூட இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. கையெல்லாம் தூக்குவோம்ல. இந்தாங்க, இது எல்லாமே மாடர்ன் Dress தான். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஐயோ. இதோ, இது நல்லா இருக்கும். இத போட்டுட்டு இப்படி நடுதா செமையா இருக்கும். இது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. வச்சு பார்த்தேன், இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. எனக்கு இந்த ரெண்டு தான் பிடிச்சிருக்கு. உள்ள போட ஏதாவது தருவீங்களா? உள்ள போட என்ன வேணும்? இது வேணுமா? வேற Black தரட்டுமா? பிளாக் போட்டா இதுக்கு நல்லா அதெல்லாம் தேவையே இல்லை. இது போட்டாலே நல்லா இருக்கும். ஐயோ. நாங்க முதல் தடவையா இந்த மாதிரி Dress எல்லாம் போடுறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி போட்டாதான் எல்லாரும் பாப்பாங்க. அசிங்கமா உடம்பு தெரியாதா? போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா? இங்க பச்செல்லாம் குத்துவாங்களா?
பச்சை குத்துறவங்களா எங்க எதுக்கு? பாருங்க, எங்க கோவில்ல திருவிழாக்கு வந்தப்போ அங்க இருக்க அண்ணங்கெல்லாம் போட்டு விட்டாங்க. இதெல்லாம் லோக்கல், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்படியா? இங்க எல்லாம் மிஷின் ஒர்க். அப்படியா? எங்களுக்கும் பண்ணலாமா? என் ஃப்ரெண்டோட கடை இருக்குங்க. எனக்கு பின்னாடி முதுகுல குத்தணும், அப்புறம் இங்க கையில குத்தணும், அப்படியா? கால்ல குத்தணும். எனக்கு வேணும், அது எல்லாமே எனக்கும் வேணும். இந்த செயின் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது போதும், நமக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. உங்க சுத்த கூட்டிட்டு போவீங்கல்ல? சுத்தவா? நாம சுத்த தானே கிளம்பிட்டு இருக்கோம். மெட்ரோல கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். வேலை எல்லாம் போகுமே. போல ஜூக்கு கூட்டிட்டு போவீங்களா? கிளம்புற கிளம்புற. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். என்ன அப்படின்னா இத நம்ம போட்டுக்கலாமா? சீக்கிரமா போட்டுட்டு வரி, வரி, வாங்க. சீக்கிரம் வா, ரெடி ஆயிட்டு வரலாம். சீக்கிரமா வாங்க. சரி சரிப்பா, எல்லாமே ரெடி பண்ணி தரேன். போ சீக்கிரம் சரி சீக்கிரம். சரி, தேங்க் யூ. ஐயோ, கையில 5 காசு கூட இல்லாம சிட்டிக்கு வந்து அங்க போன இங்க போனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இவளுங்கள வச்சு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். அதுக்கான வேலையை தான் ஆரம்பிக்கணும். பண்ணிடுவோம். கொஞ்சம் இறங்குங்க. ஒரு நிமிஷம். ஸ்டாண்டிங்க. போட்டுட்டேன். இந்த வந்துடுறேன். நல்லா இருக்குல்ல? லூசா இருக்க போல இருக்க. கார் பார்க்க நல்லாதான் இருக்கு. தூக்கிட வேண்டியதுதான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏண்டி, இங்க பாரு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு நல்ல கார் வாங்கணும்னு. ஐயே, இவ்ளோ கேவலமான காரா? நம்ம அழகான கார் வாங்கலாம். இது ரொம்ப அழுக்கு பிடிச்சு நல்லாவே இல்ல. ஒருவேளை அது அவ காரா இருக்கும். முதல்ல நம்ம ஒரு போன் வாங்கலாம், அப்புறம் கார் வாங்கலாம். யார் முதல்ல அந்த ஐடியாவை சொன்னா? சம கல்லால கண்ணாடி ஓடிக்கலாம். சார் 1 மாசம் ஆயிடுச்சு சார் என் வண்டியை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து. இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரலையே சார். சார் நாங்க இல்லாதப்பட்டவங்க சார். சார் நான் உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணிட்டேன் சார். சார் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். வண்டி யாரோடதுமா? இது யார் வண்டி? இது பாப்பு வண்டி. பாப்புவா? எந்த பாப்பு? அதோ ஏய், பாப்பு. இதானே என் வண்டி எடுத்துட்டு ஓடுன? நில்லுடி, நில்லு. நீங்களா அவ கூட சண்டை போட்டானே? என் வண்டியை திருடிட்டு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நீங்க தானே திருடினீங்க. இருங்க, போலீஸ்க்கு போன் பண்றேன். ஏய் வாடி போலாம், சீக்கிரம் வா, ஓடிரலாம். போலீஸ்க்கு போன் பண்றேன். வான்னு சொல்றேன். ஐயோ, போலீஸ்ல சொல்றேன். சீக்கிரம் வா. இல்லங்க சொல்றேன்ல. நாங்க தெரியல. இல்லங்க, இல்லங்க சொல்ல கேளுங்க. தெரியலையே. இல்ல சொல்றேன்.